அல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலும் நம்மை ஆராதிப்போம். ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம், அவர் உங்களை தெரிந்து கொண்டவராய் இருப்பதற்காக நன்றி சொல்லி, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம அழகாக பாடினோமே. கைகளில் காணில் ஆடி கடாவப்பட்டவராய், முள்முடி சுட்டப்பட்டவராய், கந்தையின் நிந்தனை நமக்காக வேதனையாய் அணிந்து தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரை துதிப்போமா. அவர் பாடுபட்டது எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறாரே. இந்த அளவற்ற அன்புள்ள ஆண்டவரை நம்ம எல்லாரும் ஒரு தடவை நம்மை தாழ்த்தி ஆராதிப்போமா. யூடியூப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் கிரேஸ் டிவி முன்பாக அமர்ந்திருந்து பார்க்குற அத்தனை மக்களும் உள்ளன்போடு இந்த தேவன் எனக்காக தானே ஜீவனை தந்தார் என்று சொல்லி நம்ம ஒருமித்து மனதார முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடு அவரை தேடும்போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்திற்காக தான் இந்த ஆராதிக்கிற வேலை. நம்ம எல்லாரும் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா. அப்பா பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நேச பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரம பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இயேசு நாமத்திற்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மானுவேலரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீ இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டு உங்களுக்கு உதவி செய்த எபினேசரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் அது சர்வ சேனைகளை உண்டாக்கின நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஐயா. அப்பா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் பூமியின் தாழ்விடங்களில் வசிக்கிற ஏழைகளும் தூசிகளும் சாம்பலுமாக குப்பையுமாக எங்களுடைய துதிகளை நீர் விரும்புகிறீரே சுவாமி. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களுடைய துதியை எதிர்பார்க்கிற தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வத்தையும் படைத்தவராகிய நீர் எங்கள் மீது காட்டிய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்ம நேசரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரஜாவே, ஆத்ம மணவாளனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்பின் மத்தியிலும் செராபின் மத்தியிலும் கேர்பின் மத்தியிலும் வாசம் செய்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்கள் தூயாதி தூயவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமிய ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவுமானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவருமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், வந்தவர் வருகிறவர் சுவாமி. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆண்டவரே, உங்களை அழைத்து செல்ல வருவேன், மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ரஜாவே, மரண பரியந்தம் நாங்கள் உண்மையாய் இருந்து ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்க அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க உதவி செய்தள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். திரியேக தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என்று கூப்பிடுகிறதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உண்மை இல்லாமல் நாங்கள் யாரும் சுவாமியுமே கூப்பிட முடியும். அவ்வளவு பெற்ற உரிமை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு எங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறீர், உடைய சொந்த ஜனங்கள் என்று கொடுத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா, வைராக்கிய வாஞ்சையா இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு தத்தங்களின் தேவனே, வாக்கு மாறாதவரே சுவாமி, வார்த்தையானவரே சுவாமி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனின் பலனானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறோம் தேற்றவாளனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இருந்து சுவாமி சகலத்தையும் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன தகப்பன் எங்கள் மத்தியில இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு
தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை அல்லேலூயா ஜீவன் தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் ஜீவன் தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் அல்லேலூயா ஜீவன் தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் நம் ஆண்டவர் பெரியவர் நல்லவர் வல்லவர் பரிசுத்தர் என்று சொல்லி வாழ்த்தினோமே. அந்த பரிசுத்த தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துவோம். நம்ம நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் ஆண்ட கிருபை தயவு. ஒவ்வொரு நாளும் எத்தனைமான பாதிப்புகள் பலவீனங்கள் நம்மளை தாங்கி கொண்டாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மளை மூடி மறைத்திருக்கிறாரே. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. வீடுகளிலே உங்கள் பிள்ளைகள் 11th 12th எழுதி முடித்திருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்ததற்காக சுகபலன் ஆரோக்கியத்தோடு போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை கொடுத்து அழகாக தங்களுடைய எக்ஸாம் எழுத உதவி செய்திருக்கிறாரே. அதற்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்க. அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவிக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். நல்ல சுவாமி செல்வ பெருக்கை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காக்கப்பட்டு எத்தனை பொல்லாத உலகம் நிமிஷத்துல பார்த்து அழிந்து போறோம். நம்ம செய்தியில பார்த்திருப்போம். மியான்மர் தேசத்துல நொட்டி பொழுதுல மக்கள் அழிந்து போனார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை தந்து அவர் நல்லவர் பெரியவர் பரிசுத்தர் என்று சொல்லி வாழ்த்துவதற்கு பெற்ற கிருபைகளை கொடுத்திருக்கிறாரே. அதற்காக நன்றி செலுத்துவோமா நன்றி செலுத்துவோமா. நல்ல ஒரு தமிழ்நாட்டை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு நம்மை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு முதலமைச்சரை கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல திருச்சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. நல்ல ஆயர் குடும்பத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரே. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம இப்படி குடும்பமாக இணைந்து கிரேஸ் டிவி என்ற ஒரு ஸ்தாபனத்தை நம்மளுக்கு கொடுத்து மக்கள் எல்லாரும் நம்மளை ஒன்று கூடி அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேக மக்கள் இதை பார்த்து தகப்பனே நன்மை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரே. அதற்காக நன்றி செலுத்துவோமா. கடந்த 3 மாதங்களை கடந்து இந்த 4வது மாதத்திலையும் பிரவேசிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. இப்படி எவ்வளவோ நன்மைகளை நீங்க அனுபவித்திருப்பீங்க. நான் சொல்லிக்கொள்ள தேவையே இல்லை. எல்லாவற்றையும் அறிந்தவர் எல்லா நன்மைகளை ருசித்தவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா. ஆண்டவரே நீங்க துதிக்க துதிக்க உங்களோட வீட்டுல இன்னும் என்னெல்லாம் தேவைகளோ அதை தந்து கொண்டே இருப்பார். அதனால ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவரால் பெற்ற நன்மைகளை சொல்லி சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போமா. அப்படிப்பட்ட காரியங்களே நம்ம இருக்கிற இடத்துல எந்த இடத்துல நீங்க இந்த டிவியை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல துதிக்கும் போது வல்லமுள்ள தேவன் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம்
ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதித்தோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்துவோமா? நம்ம தான் பரிசுத்தராச்சே, நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாச்சே, ஆனால் ஏன் நான் இன்னைக்கு நான் திரும்பமாக பாவி என்று சொல்லி அறிக்கிடணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏனென்றால் நம்ம பால் பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் கழுவி கழுவி சுத்தப்படுத்தினாதான் அந்த பால் அழகாக பொங்கி காயும். அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை கழுவுறதற்கு ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஏசப்பா. ஏனென்று சொன்னால் நான் இந்த நாளில் அநேக வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க போகிறேன். அநேக மக்கள் பாரத்தோடு ஆத்ம பாரங்களோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கிரேஸ் டிவிக்காக ஜெபிக்க போகிறோம். கிரேஸ் உள்ள பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம குடும்பங்களுக்காக எத்தனையோ பலவீனத்தில் நம்ம கிரேஸ் டிவியில் வருகிற அநேக மெம்பர்ஸ் கூட சுகவீனம் பலவீனமாக இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்தை குறித்த பாரத்தை அக்கறையை ஆண்டவர் நம்மளுக்கு தந்து அதற்காக பாரப்படும். அப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருக்கு தடையில்லாதபடி சேர்வதற்கு நம்ம ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா? நம்ம பாவிகள் தான், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டை கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக இந்த நேரத்தில் இந்த ஸ்தலத்தை நம்ம ஏறெடுக்கும். உங்கள் வீடுகளில் நம்ம ஏறெடுக்க அத்தனை ஜெபத்திற்கும் நிச்சயமாகவே பலன் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம அர்ப்பணிப்போமா? சுயமென்னின் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனலும் ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்துவே. ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்யுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை ஆவியோ ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்று தந்தேன். ஆலயமாகிய இப்போ ஆசீர்வதித்தருளோ. ஆலயமாகிய இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபித்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி பலிகள் ஏறெடுத்து ஆண்டவரை துதித்து நம்மளை அர்ப்பணித்த ஒவ்வொரு காரியங்களையும் சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றையும் அன்பினாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Praise Lord.